வீட்டுக்கு வந்தா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீட்டுல ட்ரை பண்ணிடாதீங்க. இது மஞ்சள் போடலங்க, இது நாட்டுக்கோழி முட்டை, ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை. என்ன ஓடவா சார் கொப்படிக்குதா? இன்னைக்கு கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன் மக்கள்ஸ். என்னைக்குமே நான் தான் ஜெயிப்பேன். பாப்போம் பாப்போம். அனைத்து சாப்பாடு ராமர் வணக்கம். இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க, ஏற்கனவே நம்ம கிட்ட போட்டி போட வந்துட்டு ஜெயிச்ச ஆமுமா இன்னைக்கு வந்துடுறாங்க பாருங்க. நானும் ஒரு ஃபுட் பிளாகர் தான், உங்களுக்கே தெரியும் மக்கள்ஸ். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஃபுட் சேலஞ்ச் பண்ணோம். அதுல மேக்ஸிமா நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் சார் வந்து ஆசைப்பட்டதுனால சார் ஜெயிச்சாரு. நான் வந்து அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு ஆசை. மிக கொடூரமாக நான் தோத்து போனேன் லாஸ்ட் தடவை. பட் இந்த தடவை நான் வந்து ஜெயிக்கிறதுக்கு நான் தடவை வந்து மிக கொடூரமா தோத்தாங்களா, இந்த தடவை முழு கொடூரமா நான் ஜெயிக்க போறேன். நான் தான் ஜெயிப்பேன். இலை நிறைய வந்து நம்மளுக்கு சாப்பாடு வச்சிருக்காங்க. சோ முதல்ல வந்து ஒயிட் ரைஸ் 2 கப் நிறைய, அதுக்கப்புறமா நம்மளுக்கு நாட்டுக்கோழி வறுவல் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் குடல் குழம்பு, அதுக்கப்புறமா லாஸ்டா முடிக்கிறதுக்கு தயிர், 2 ஹாஃப் பாயில், அதுக்கப்புறமா குடலும் ரத்தமும் வந்து சேர்ந்த ஒரு சூப்பரான பொரியல். இது எல்லாத்தையும் நான் எவ்வளவு சீக்கிரமா நான் சாப்பிட போறேன் அப்படின்னு நம்ம சார் பார்க்க போறாரு. நான் உட்காந்துட்டு நம்மள கை கட்டிட்டு பாத்துட்டு சாப்பிட போறேன். கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடுங்க சார். எனக்கு ஈக்குவலா வர்றதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா முயற்சி பண்ணுங்க. அட்லீஸ்ட் முயற்சி பண்ணட்டும். இங்கதான் முயற்சி பண்றேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா சார், I'm already ready. 5 4 3 2 1 ஸ்டார்ட். யார் இது ஆன் பண்றது? கண்ணியா பார்க்க போறது இல்லமா? சோறு உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. சாப்பிடுறேன். அங்க போயிட்டா? நான் 2வது இது போட்டிருக்கேன். ஆமா சொல்லுங்க. ஆமா 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 ஆமா. நீ எல்லாம் ஆஃப் பாயில் சாப்பிடலையா? ஐயோ என்ன ஓகே. நீ என்ன ஆஃபாயில் சாப்பிடாத? ஆஃபாயில் நாளைக்கு சாப்பிட்டுக்கோ. பெண்ணா சொன்னாதா இது கூடாதா? கூடாதானே? முடிச்சுட்டேன். சாப்பிடுறேன். ஆமா எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க.
வெயிட். ரெண்டா பையன் விட்டுமானம்மா. என்னது என்ன அப்படியே இருக்குது, அங்கெல்லாம் காலி அடிச்சுட்டு எனக்கு தோந்துட்டணும். ஆமா சார். என்ன சார் ஆரம்பிங்க சார். பாருங்க நான் முடிச்சிட்டேன். இருக்கவே வேண்டாம். மக்கள் இப்படி அணையாம தோத்துட்டேன். வியாபாரம் அரமணிக்குதே. எனக்கு வந்துச்சு. சீக்கிரமா சீக்கிரம் இருக்கா, அதை நான் கடைசியா சொல்றேன் மக்கள், அதை பார்த்து கத்துக்கோங்க. என்னால் சிரிக்க மட்டுமே முடிகிறது. ஏன்னா நான் தானே வின் பண்ண போறேன். நாளைக்கா இல்ல நாளைக்கா? இங்க இருந்து வெள்ளரிக்காய்ங்க யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதானே பார்த்தேன். முடிச்சிட்டு இருக்கேன். இலையெல்லாம் காலியா? சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்கிறாங்க. நான் வயிற்றுக்குள்ள தான் பண்றேன். வயிற்றுல போய் வேஸ்ட் ஆகிறது நான் பொறுப்பு கிடையாது. ஆக்சுவலி நான் வந்து வெள்ளரிக்காய் நான் தான் முடிச்சிருக்கேன். ஒரு குண்டா சோறு ஃபுல்லா நான் தான் முடிச்சிருக்கேன். வெள்ளரிக்காவும் நான் தான் சாப்பிட்டேன். ஆஃப் பாயில் நான் தான் முடிச்சேன். கப்பு எனக்கு தான். இங்க இலை மட்டும் காலியா இருக்கு. இலை காலியா இருக்குது. நான் என்ன பண்றது? இதுக்கு மேல தோல்வியை ஒப்புக்கொண்டால் சரி. நான் ஜெயிச்சுட்டா சார்? நீங்க தான் சார் எப்பயுமே. நான் எப்போதுமே ஜெயித்து கொண்டே இருப்பேன். அதுதான் சார் உண்மை. ரைட். இப்ப தோல்வி ஒப்புக்கொண்டு இந்த சாப்பாடுலாம் வீண் பண்ண கூடாது. என்ன பண்றது? இல்ல என் ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் சாப்பிடுவாங்க சமத்தா. அப்படியா? ஆமாமா. அவரை கொண்டாந்து உட்கார வைங்க ஃபர்ஸ்ட். வரீங்களா ப்ரோ? உமா வர சாப்பிட முடியல அப்படிங்கிறதுக்காக அந்த உணவை வீண் பண்ணக்கூடாது, ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக புவனேஸ்வர் வந்துக்கிறார். ரெண்டு பேருக்கும் ஹெல்ப்பர் சார். இவங்களுக்கு நான் ஹெல்ப்பர், எனக்கு இவர் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தருவாரு. சரி, உங்களால எல்லாம் முடியுங்களா? இல்ல சார், இந்த குடல் மட்டும். இவ்வளவு தானே, இது எடுத்துக்கிறேன் நான். குடலும் அதுல கொஞ்சம் சாதமும் இது வந்து போடுங்க. அவ்வளவுதான். தாமால் ரெண்டு கைக்கு தான் வரும் இது. அவ்வளவுதான், விடுங்க. மேல வைங்க. இது ரொம்ப நிறைய. ஓகே, பண்றதெல்லாம் கரெக்டா. இன்னும் குழம்பு ஊத்தணும். இன்னும் குழம்பு ஊத்தி இங்க பாருங்க, என்ன பாருங்க, இப்படி அள்ளி அப்படி போகணும். போன தடவை ட்ரைனிங் விஷயம் என்னன்னா, ஆமா போன தடவை ட்ரைனிங் கொடுத்தாங்க, இப்ப நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். எப்படி நான் சாப்பிட்டேன் அந்த மாதிரி நல்லா இவ்வளவு பெருசா அள்ளி வாயில வைக்கணும். எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க நான் இன்னைக்கு ஃபாஸ்டா சாப்பிட்டேன்னு. அப்படி நல்லா கடகடன்னு கடகடன்னு. நான் உங்களுக்காக ஒன்னொன்னா சாப்பிடுறேன். அங்க பாரு, ஐயோ அப்படி. அது சிக்கனா மட்டனா நண்டா மீனா எது ரொம்ப பிடிக்கும்? மட்டன், மட்டன், சிக்கன், ஃபிஷ் எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு கேள்வியா அப்படின்னு கேக்குறாரு. ஓ அப்படி. இது ஒரு கேள்வியா? எனக்கு எது சாப்பிட்டு முடிக்கிறதுல ரொம்ப ஈஸியான சாப்பாடு? தயிர் சாப்பாடு. சரி, ஏன் அளவுக்கு சீக்கிரமா சாப்பிடுவீங்களா? அதுதான் மெயின். யார் அளவுக்கு? ஏன் அளவுக்கு சீக்கிரமா தயிர் சாப்பாடு சாப்பிடுவீங்களா? முடியவே முடியாது. சார் நான் வேணா ட்ரைனிங் கொடுக்குறேன் சார். என்கிட்ட வந்து ஒரு சீக்ரெட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் பண்ணும்போது என்னால இந்த அளவுக்கு கூட ஸ்பீடா சாப்பிட முடியல. அது உண்மைதானே சார்? உண்மைதான். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதான் சொன்னாங்க. நான் கொறிச்சிட்டு இருந்தேன். பட் என்னோட டைஜஸ்டிவ் அதாவது அந்த மெட்டபாலிசம் கொஞ்சம் நல்லாவே எனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. நீங்க வந்து நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். என் அளவுக்கு நீங்க ஃபாஸ்டா சாப்பிடுவீங்க. நான் பாத்துக்கோங்க. வேற என்ன சார் வேணும்? ஆமா, என்ன பெரிய வரப்பிரசாதம். ஆமா, வரப்பிரசாதம். குடல்ல வந்து சாப்பிடுறவங்களுக்கு தான் அந்த ருசி தெரியும். என்ன ருசி. போட்டியுடன் போட்டி போடுவது மிகச்சிறந்த போட்டி. இப்ப வந்து குடல்ல தான் நிறைய ஃபேக்டரிகள் உற்பத்தி ஆகுமாங்க. அந்த குடலை நான் சாப்பிடும் போது இன்னும் அருமையா இருக்கும். உங்க குடல் இன்னும் வந்துட்டு வலுவடையும் ஸ்ட்ராங் ஆகும். எனக்கு பத்துல போறதுக்கு சாப்பிடுறேன். இன்னும் ஒரு 2 பிளேட் கண்டிப்பா குடல் போறதுக்கு. அந்த 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 இதுல வந்து 2 பிளேட் ரைஸும் சாப்பிடுவீங்க. இதுல 2 பிளேட் ரைஸ், இதுல 2 பிளேட் குடலும் நீங்க சாப்பிடுவீங்க. இருக்கிறது போறதுக்கு சாப்பிடுறேன்.
அது உணவை வேஸ்ட் பண்ணாம ஆக்கிய பாருங்கள் மக்களே சுத்தமா முடிச்சிட்டார். அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல ஃபுட் சேலஞ்சுன்ற பேர்ல ஃபுட் எல்லாம் ஒண்ணும் வேஸ்ட் பண்ணல, நாங்க தான் சாப்பிடுறோம். அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மக்களே. உணவை வீணடிக்க கூடாது, ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக முடிச்சிட்டார். ஓகே டன். போன தடவை விட எனக்கு வந்து இந்த தடவை வந்து நான் ஸ்பீடா சாப்பிட்ட மாதிரி. போன தடவை வந்து குறிச்சதுக்கு இந்த தடவை சாப்பிட்டது சூப்பர். தேங்க்யூ சோ மச் சார். நீங்க சொல்றது எனக்கு வந்து ஆமா, ஆக்சுவலி என்னன்னா போன தடவை மாதிரி இந்த தடவையும் ரொம்பவே டேஸ்டா இருந்தது. பட் என்னால வந்து ஸ்பீடாவும் கடகடன்னு சாப்பிட முடிஞ்சது. அது எல்லாராலையும் முடியாது, கரெக்ட். அண்ட் நான் சாப்பிட்டுட்டோம், எனக்கு வந்து ஒரு ஹெவினஸும் இல்ல. நடுவுல நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அதாவது எப்படி வந்து சீக்கிரமா சாப்பிடணும். அண்ட் எனக்கு உண்மையாவே வந்து நான் சாப்பிட்ட எப்படி நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண சீக்கிரமா சாப்பிடுறேன். ஆக்சுவலி சார் நீங்க இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சோ இந்த ஜூஸ் தான் சார் அது. இது வந்து என்ன சார்? இது நானே தயாரிச்சது. இதோ அதுவே இது, இதுவே அது. இதுதான் நான் குடிச்சிட்டு இருக்கிறேன், எல்லாரும் குடிக்க சொல்றேன். இது கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணும், நல்லா ஜீரணமாக, நல்லா பசி எடுக்கும், பிரச்சனைகள் எதுவும் இல்லாம சீக்கிரமா சாப்பிட வைக்கும். ஆமா, சீக்கிரமா சாப்பிடுது, சீக்கிரமா ஜீரணமாக. இது நானே தயாரித்ததாயிற்று. சார் இதுல என்னென்ன போட்டிருக்கீங்க? இதுல இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சம்பழ சாறு, ஆப்பிள் சைடர் வினிகர், தேன், இந்த 5 போட்டிருக்கேன். ஓகே ஓகே, அப்படியே கொடுத்தலாமா? ஆஹா, குடுத்துறோம் எரிஞ்சிருச்சு. தண்ணி என்ன தண்ணி வேணும்? நார்மல் வாட்டர். வெந்நீர் குடிமா, அப்படியே உடம்பும் குறையும், கொலஸ்ட்ராலும் குறையும், நல்ல ஸ்லிம்மா இருக்கலாம். ஓ, இது வெந்நீர்ல குடிச்சா உடம்பு ஸ்லிம்மா, வெயிட் லாஸ் ஆகும். வெந்நீர். ஓகே, அடுத்து நான் குடிக்கிறேன். சூப்பர் சார். இது வந்து சாரோட ப்ராடக்ட்ன்றதை தாண்டி நான் உங்களுக்கு வந்து ஓப்பனாவே நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். சார் வந்து எனக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இது நீ குடிமா, உனக்கு நல்லா உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்னு சொன்னாரு. பட் நான் 2 இயர்ஸ்ல நான் ஃபாலோ பண்ணல. பட் கண்டிப்பா வந்து நான் இந்த 3 months லாஸ்ட் 3 months இந்த இதுக்கு நடுவுல ஒரு அளவு இதுதான் சார். இது நான் வந்து லாஸ்ட் 3 months நான் வந்து குடிச்சிட்டு இருக்கேன். இது கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடையாது, சீரியஸா சொல்றேன், கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடையாது. மந்த்லி வந்து ஒரு பாட்டில் எனக்கு வந்து தேவைப்படுது சார். காலையில நான் ஹாட் வாட்டர்ல குடிக்கிறேன், அப்படியே தான் குடிக்கிறேன். காலையில எந்திரிச்ச உடனே ஹாட் வாட்டர். சரி, இனிமே நான் பண்றேன். ஆக்சுவலா லாஸ்ட் 3 months அவங்க பே பண்ணி தான் வாங்கிருக்காங்க, எங்களுக்கும் தெரியாது. ஆமா, நான் ஆன்லைன்ல தான் நான் வாங்கியிருக்கேன். சீரியஸாவே எப்படின்னா நான் என்ன சொல்ல வந்தேன், அப்படி சொல்லிட்டு எனக்கே ஒரு சீக்ரெட் காட்டணும், என்னால ஆர்வம் தாங்காம தான் அந்த சீக்ரெட் என்னன்னு தெரியும். என்னுடைய சீக்ரெட் தான் அது சார். ஏன்னா நான் அதோட என்ன சொல்றது, நீங்க 2 years முன்னாடியே என்ன ட்ரை பண்ண சொன்னீங்க, பட் நான் அதை ஃபாலோ பண்ணல. இப்போ எனக்கு ஏதோ என் அறிவாற்றத்தை வந்து அந்த 3 months நான் ஃபாலோ பண்றேன். இப்ப நான் கடகடன்னு சாப்பிட்டதுன்றதை தாண்டி எனக்கு வந்து நல்லா, நான் ஃபுட் பிளாகர், நான் வெளியில போய் நிறைய சாப்பிட்டேன். அப்படியே நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். எனக்கு அந்த ஹெவினஸ் சீரியஸாவே இல்ல, அவ்வளவு ஈஸியா இருக்கு. என்ன சொல்றது, நல்ல ஒரு டைஜஷனும் எனக்கு ப்ராப்பரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. காலைல எழுந்திரிச்சோன்னா சலசலன்னு எனக்கு வந்து ஈஸியா இருக்கு எல்லாமே. அண்ட் ஃப்ரீயா போகுது, அததான் அப்படி டீசெண்டா சொன்னேன். அண்ட் இங்க ஒரு எரிச்சல் இருக்கும் தெரியுமா, நம்ம வந்து வெளியில மசாலா ஐட்டம்ஸ், ரீஎஜிடேஷன் எதுவுமே எனக்கு இப்போ கிடையாது. சீரியஸாவே திரும்பியும் சொல்றேன், இது ப்ரொமோஷன் கிடையாது. நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எத்தனையோ பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க வந்து கண்டினியூஸா வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். இது அண்ட் முக்கியமான விஷயம், இது மருந்து கிடையாது, இது வந்து நம்ம உணவு. அதனால வந்து நம்மளுக்கு இது நம்ம டெய்லி நம்ம வந்து ஃபுட்ல நம்ம சேர்த்துக்கிற ஜிஞ்சர், கார்லிக், ஹனி அண்ட் லெமன்லாம் வெயிட் லாஸ்க்கு அவ்வளவு நல்லது. சோ உங்களோட டைஜஷன் பவர் அண்ட் நீங்க நல்லா சாப்பிடணும், ஹெல்தியா சாப்பிடணும்னு நீங்க நினைச்சு இது டெய்லி ஒரு வேளை இல்ல 2 வேளை நீங்க குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, நான் என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் அடிச்சே நான் சொல்றேன், செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்க மக்கள்ஸ். ஏற்கனவே மக்கள்லாம் நான் சொல்லிட்டேன், நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்கிட்ட ஒரு இது காட்டணும்னு தான் அசந்து போயிட்டேன். நான் சாப்பிட்டேன்ல சார், கண்டிப்பா. அதாவது போன தடவை இந்த இவ்வளவு கூட சாப்பிட்டேன், குறிச்சு கப்பு நல்லா ஃபுல்லா சாப்பிட்டது. ஃபுல் இது வேற நான் இந்த தடவை 2 ஆஃப் ஆயிடுச்சு. ஆச்சரியமா இருக்கு. உண்மை
கிட்டு சாப்பிட்டு நானே அசந்துட்டேன் அப்படின்னு. இதுவே போதுமே வந்து ஒரு வின் பண்ணலனால ஒரு ஹாப்பி. உண்மை அது பொய்யெல்லாம் கிடையாது. இது போய் சொல்லணும். ஒரு கப்பு கொட்டணும், அந்த ஒரு கப் பாதி தான் சாப்பிடணும்னு நினைச்சேன் நானு. ஆனா அதை சாப்பிட்டு 2 ஆஃப் ஆயில் அப்புறம் வேற என்ன கொஞ்சம் சிக்கனும் சாப்பிட்டுட்டேன். உண்மையிலே சூப்பர். தேங்க்யூ சோ மச். சோ மக்கள்ஸ், உங்களுக்கு வந்துட்டு நல்லா இந்த ஒரு என்டர்டைனிங்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு லொகேஷன்ல என்ன சார் வேற ஒரு லொகேஷன்ல வந்து சேலஞ்ச நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சேலஞ்ச் சார். உங்களால இன்னைக்கு நான் வந்து நிறைய சாப்பிட்டுருக்கேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். நன்றி, வணக்கம். சோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பாய்.